அன்பான வான் வாசகர் வட்ட நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். என் பெயர் அபிராமி. நான் இன்று தொகுப்புரை செய்யப்போகும் நூல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற நூல். இதை எழுதியவர் ஜே. கிருஷ்ணமூர்த்தி. இந்த நூலின் தலைப்பே நம்மிடம் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புகிறது. வாட் ஆர் யூ டூயிங் வித் யோர் லைஃப் என்று நம்மிடமே கேட்க வைக்கும் நூல் இது. இந்த கேள்வி நமக்கு எளிதாக தோன்றினாலும் இது ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் ஒரு நிமிடம் நிறுத்தி சிந்திக்க வைக்கும் கேள்வியாகும். நம் அன்றாட வேலை, குடும்ப பொறுப்பு, வயது, அனுபவம், ஆசை, கவலை, வெற்றி, தோல்வி இவை அனைத்தையும் தாண்டி நான் எதற்காக வாழ்கிறேன் என்ற கேள்வியை இந்த புத்தகம் நம் முன் வைக்கிறது. முதலில் இந்த நூலின் ஆசிரியரை பற்றி பார்ப்போம். இந்த நூலின் ஆசிரியர் ஜே. கிருஷ்ணமூர்த்தி, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்றும் அழைப்பார்கள். இவர் இந்தியாவில் பிறந்தவர். இவர் எந்த மதத்தோடோ ஜாதியோடோ தேசத்தோடோ தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளவும் இல்லை, அவரை கட்டுப்படுத்த விடவும் இல்லை. மனித மனம் கொண்டிருக்கும் சிக்கல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே அவருடைய வாழ்நாள் நோக்கமாக இருந்தது. அவர் உலகம் முழுதும் உரையாற்றினார். ஒரு ஆசிரியராக கருத்துக்களை கற்பிக்காமல் வாழ்க்கையை கவனித்த ஒரு பார்வையாளராக எல்லாரிடமும் உரையாடினார். இவருடைய வாழ்க்கை வரலாறு கூட ஒரு பெரிய செய்தியை நமக்கு சொல்கிறது. இவர் இளமை காலத்திலிருந்தே அன்னி பெசன்ட் அம்மையாருடனும் தியோசாபிக்கல் சொசைட்டியுடனும் இணைந்து செயல்பட்டார். உலக ஆசிரியர் என்ற கருத்தோடு இவரை இணைத்து பார்த்தனர். ஆனால் இவர் சில நாட்களிலேயே அந்த பதவியை முழுமையாக துறந்து அந்த அமைப்பையும் கலைத்தார். அப்போது அவர் சொன்ன செய்தி, உண்மை எந்த அமைப்பின் வழியாகவோ விதிமுறையாலோ சடங்காலோ அதிகாரத்தாலோ நமக்கு கிடைக்காது. மனிதன் தன் மனத்தையும் உறவுகளையும் நேரடியாக கவனிப்பதால்தான் உண்மை நமக்கு புரியும் என்று கூறினார். இவருடைய பிற நூல்கள் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம், Freedom from the Known, The Awakening of Intelligence, Commentaries on Living, Education and the Significance of Life, The Ending of Time போன்ற நூல்கள் குறிப்பிடத்தகுந்தவை. இந்த நூல்கள் எல்லாமே மனிதன் அவனுடைய மனத்தை கவனிக்க வேண்டும், மனத்தை எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளும் சிக்கிக்கொள்ள விடக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துபவைதான். இப்போது நாம் பார்க்க போகும் நூலின் மையம் கூட அதே போல்தான். ஒரு மிக எளிய ஆனால் மிகவும் ஆழமான உண்மையை உணர்த்தும் நூல் இது. வாழ்க்கையின் நோக்கம் வெளியிலிருந்து கொடுக்கப்படுவதில்ல, அது நம் உள்ளத்திலிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்பதுதான். நாம் பெரும்பாலும் நான் என்ன ஆக வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும், எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்ற கேள்விகளை கேட்கிறோம். ஆசிரியர் அதைவிட ஆழமான கேள்விகளை நம்மிடம் கேட்கிறார். உன் மனம் எப்படி செயல்படுகிறது? உன் பயம், ஆசை, போட்டி, ஒப்பீடு இவை எங்கிருந்து வருகின்றன என்று நம்மை நோக்கி கேட்கிறார். அவருடைய பார்வையில் மனிதனை அதிகம் கட்டுப்படுத்துவது வெளிப்புறச் சுமை அல்ல, கண்டிஷனிங், அதாவது மனத்தை வடிவமைத்தல் என்கிறார். குடும்பம், சமூகம், மதம், பழக்க வழக்கங்கள், ஒருவருடைய நினைவுகள், பயங்கள், அவருடைய குறிக்கோள் ஆகியவை உருவாக்கும் மனச்சிறைதான் ஒருவருடைய மனத்தை கட்டுப்படுத்துகின்றன என்று கூறுகிறார். இதை உணர்ந்தால்தான் உண்மையான விடுதலை சாத்தியம் என்றும் சொல்கிறார். மனித மனதின் இயல்பை, அதன் பயங்களை, அதன் பழக்கங்களை, அதன் ஏக்கங்களை மிக ஆழமாக கவனித்தவர் இந்த நூலின் ஆசிரியர். இவருடைய அடிப்படை செய்தி முன்னமே கூறியது போல் மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து கொடுக்கப்படும் எதுவும், அதிகாரம், பெயர், பழக்க வழக்கம், நம்பிக்கை, நம் சார்ந்திருக்கும் மதம் எதுவும் நம் வாழ்க்கையின் உண்மையான விடுதலையை தராது. விடுதலை என்பது உங்கள் மனத்திற்குள்ளிருந்து வர வேண்டும். மனித மனம் தன்னை நேராக பார்த்தால்தான் உண்மை புரியத் தொடங்கும் என்கிறார். இந்த நூல் 4 பகுதிகளாக உள்ளது. முதல் பகுதி நீங்களும் உங்கள் வாழ்வும் என்பதாம். ஆசிரியர் வாழ்க்கையை பற்றி பொதுவாக பேசாமல் வாழ்க்கையின் அடிப்படை பொருளை பற்றி நேராக நம்மிடம் கேள்வி கேட்கிறார். மனிதன் ஏன் வாழ்கிறான்? எதற்காக செயல்படுகிறான்? அவனுடைய வாழ்க்கை உண்மையில் விழிப்புடன் நடக்கிறதா அல்லது ஒரு பழக்கமாக நடக்கிறதா?
நம்மில் பலர் வாழ்க்கையை தொடர்ச்சியான பொறுப்புகளின் சங்கிலி போல் பார்க்கிறோம். வேலை, குடும்பம், குழந்தைகள், உடல் நலம், பணம், சமூக மரியாதை, எதிர்காலம், இவை எல்லாமே நமக்கு இன்றியமையாதவைதான். ஆனால் அதைவிட அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறது. அது, நான் இந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழ்கிறேனா? ஆசிரியர் சொல்கிறார், வாழ்க்கையின் பொருள் எங்கோ வெளியில் இல்லை, அதை எங்கோ தேடி கண்டுபிடிக்க முடியாது, அது இந்த நொடியில்தான் இருக்கிறது. ஆனால் நாம் எப்பொழுதுமே இந்த நொடியை உணர்வதில்லை. நம்முடைய மனம் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே அலைந்து கொண்டே இருக்கிறது. நேற்று நடந்ததை நினைத்து வருந்துகிறோம், நாளை நடக்கப் போவதை நினைத்து பதறுகிறோம். இந்த இரண்டு நிலைகளுக்கிடையில் இன்று என்கிற தருணம் நழுவிவிடுகிறது. நம் அந்த நிமிடத்தை, அந்த தருணத்தை நினைப்பதே இல்லை. உன் வாழ்க்கை எங்கே செல்கிறது என்று அந்த தருணம் நம்மிடம் கேள்வி கேட்கிறது. நீ வாழ்கிறாயா அல்லது ஓடிக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறது. இந்த கேள்வி நம்மில் அமைதியாக நுழைகிறது. வாழ்க்கை என்றால் வெறும் சுவாசித்தல், வேலை செய்தல், சாப்பிடுதல், உறங்குதல் மட்டுமல்ல. வாழ்க்கையின் அர்த்தம் உண்மையில் அதை விழிப்புடன் வாழ்வதில்தான் இருக்கிறது. நம்மில் பலர் வாழ்க்கையை திட்டங்களின் அடிப்படையிலேயே நகர்த்துகிறோம். ஆனால் அந்த திட்டங்களுக்குள் மனம் உண்மையில் உயிர்ப்புடன் இருக்கிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. அவர் மனிதனை முதலில் தன்னை கவனித்து பார்க்கச் சொல்கிறார். நான் யார்? நான் என்ன செய்கிறேன்? என் நோக்கம் என்ன? என் மனம் எதனால் நிரம்பி உள்ளது என்று பார்ப்பதில்தான் இந்த புத்தகத்தின் பயணம் தொடங்குகிறது. இதை நம்மிடம் அவர் எளிமையாக கேட்கிறார், ஆனால் அதன் ஆழம் மிகப்பெரியது. ஏனென்றால் நம் வாழ்க்கையின் பெரும் பகுதி நம்முடைய பழக்கங்கள், சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் கடந்த கால அனுபவங்களை கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆசிரியர் இங்கே ஒரு உண்மையை சுட்டி காட்டுகிறார். வாழ்க்கை என்பது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. லைஃப் இன் இட்ஸ் நேச்சர் இஸ் டைனமிக், மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. பட் த மைண்ட் இஸ் ஸ்டில். ஆனால் மனித மனம் பல நேரங்களில் நிலைத்து போய் இருக்கிறது. வாழ்க்கையின் இயல்பு இயக்கம். ஆனால் நம்முடைய மனமோ பழைய நினைவுகள், பழக்கங்கள், பயங்கள், எதிர்பார்ப்புகள் இவற்றுக்குள் சிக்கிக்கொண்டு நிலையாக ஒரே இடத்தில் நிற்கிறது. இந்த வேறுபாடுதான் வாழ்க்கையின் துன்பத்திற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்றாக மாறுகிறது. வாழ்க்கை முன்னே நம்மை அழைத்துச் செல்ல பார்க்கிறது. மனம் நம்மை இருக்கும் இடத்திலேயே நிற்கச் செய்கிறது. இந்த இடைவெளியில் நம்முடைய வாழ்வில் குழப்பம், முரண்பாடுகள், துன்பம் அனைத்தும் உருவாகின்றன. ஆகவே வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் வாழ்வின் இயக்கத்தையும் மனித மனத்தின் நிலைத்த தன்மையையும் நாம் கவனிக்க வேண்டும். வாழ்க்கை என்பது வெறும் சாதனைகளின் பட்டியல் அல்ல. நாம் எத்தனை வெற்றிகளை பெற்றோம் என்பது மட்டுமல்ல, அந்த வெற்றிகளுக்குள் நம் மனம் எப்படி இருந்தது? அமைதியாக இருந்ததா? விழிப்பாக இருந்ததா? அன்பாக இருந்ததா? இதுவே நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இதை நாம் சற்று நேரம் சிந்திக்க வேண்டும். வயது எதுவாக இருந்தாலும் இந்த கேள்வி அனைவருக்குமே பொருந்தும். நான் பெற்ற வெற்றிகளில் என் மனம் எப்படி இருந்தது? அந்த கேள்விகளுக்கு பதில் நமக்கு கிடைத்தால் நாம் வாழ்கிறோமா அல்லது நாம் பழக்கப்படுத்தப்பட்டபடி நகர்கிறோமா என்ற கேள்விக்கு விடை கிடைக்கலாம். ஆசிரியர் கூறுகிறார், பெரும்பாலும் நாம் நம் வாழ்க்கையை விழிப்புடன் வாழ்வதில்லை. நம்முடைய நேரம் இன்றைய பொழுது நினைவுகளாலும் எதிர்கால கவலைகளாலும் நிரம்பிவிடுகிறது. இன்று நடக்கும் தருணத்தை உண்மையாக அனுபவிக்காமல் கடந்த காலத்தின் காயங்களாலும் எதிர்காலத்தின் பயங்களாலும் நாம் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை ஒரு இயந்திர பயணமாக மாறிவிடுகிறது. மனிதன் சுவாசிக்கிறான், வேலை செய்கிறான், சாப்பிடுகிறான், பேசுகிறான். ஆனால் உள்ளம் ஆழமாக விழித்திருப்பதில்லை. இந்த நூல் என்ன சொல்கிறது என்றால், நம் வாழ்க்கையின் அர்த்தம் எங்கோ தொலைவில் இல்லை, அது இந்த நொடியிலேயே இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டுமென்றால் நம் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
இந்த முதல் பகுதியான நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் என்பதில் ஆசிரியர் சொல்ல மிக இன்றியமையாத கருத்துக்களாக நாம் இந்த 3ஐ வைத்து கொள்ளலாம். வாழ்க்கையின் பொருள் அதை முழுமையாக வாழ்வதில்தான் இருக்கிறது. The significance of life is in living. வாழ்க்கையை புரிந்து கொள்ள முதலில் நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டும். வெளியே தேடுவதற்கு முன் உங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இதை நினைத்தால் இன்றைய பொழுதில் நம்மால் வாழ முடியலாம் என்று கூறுகிறார் ஆசிரியர். அடுத்த பகுதி செல்ஃப் நாலேஜ் கீ டு ஃப்ரீடம். தன்னை அறிதல், இதுவே விடுதலைக்கான சாவி. இந்த பகுதியில் ஆசிரியர் மனதின் கண்டிஷனிங், அதாவது நம் மனதை வடிவமைத்தல் மற்றும் பயம் மற்றும் மனதின் கட்டுப்பாடுகள் பற்றி பேசுகிறார். பல சமயங்களில் நம்மை பற்றி நாமே ஒரு பிம்பத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் நல்லவன், நான் தோல்வியடைந்தவன், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இவையெல்லாம் ஒரு படிமமாக நமக்குள்ளே உருவாகின்றன. ஆனால் அந்த படிமம் உண்மையான நாம் என்பதா? பல நேரங்களில் அந்த உண்மையான நாம் என்பதற்கும் இந்த படிமத்திற்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லை. இதை நாமே பல நேரங்களில் கவனித்திருப்போம். குடும்பம், சமூகம், கல்வி, மதம், பழக்கம், பயம், இவை அனைத்தும் தான் நம் மனதை வடிவமைக்கின்றன. அதனால் மனிதன் சுதந்திரமாக இருப்பதாக நினைத்தாலும் பல நேரம் பழைய சிந்தனைகளின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறான். இந்த பகுதி நம்மை ஒரு கண்ணாடி முன் நிறுத்துகிறது. நாம் நம்மை யாரென்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது உண்மையான நம்மை பார்க்கிறோமா? இதுதான் அந்த கேள்வி. பயம், ஒப்பீடு, பாதுகாப்பு, தேவை மற்றும் பழக்கப்பட்ட எதிர்வினைகள், இவை அனைத்தும் மனிதனை உள்ளிருந்து கட்டுப்படுத்துகின்றன. இதை நேராக பார்ப்பதே தான் விடுதலையின் முதல் படி. மனித மனம் பெரும்பாலும் ஒரு வடிவமைக்கப்பட்ட மனம், கண்டிஷன் மைண்டாகவே இயங்குகிறது. நாம் பிறந்த வீட்டின் பழக்கம், சமூகத்தின் விதிகள், மதத்தின் நம்பிக்கைகள், கல்வியின் நோக்கம், குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கடந்த கால அனுபவங்கள், இவை அனைத்தும் தான் நம் மனதை வடிவமைக்கின்றன என்பதை நாம் முன்னமே பார்த்தோம். நாம் பல சமயங்களில் நான் என் விருப்பப்படிதான் முடிவெடுக்கிறேன் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த முடிவுகள் பல நேரங்களில் பழைய பயங்களால், நினைவுகளால், சமூக அழுத்தங்களால் மற்றும் பழக்கப்பட்ட சிந்தனையால் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. இதை ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இங்கே பயம் ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கிறது. பயம் பல வடிவங்களில் வருகிறது. சிலருக்கு உடல் நலம் பற்றிய பயம், சிலருக்கு பணம் பற்றியது, சிலருடைய பயம் தனிமை பற்றியது, சிலருக்கு குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய பயம், சிலருக்கு மரணம் பற்றிய பயம். ஆனால் இந்த பயங்கள் பெரும்பாலும் உண்மையான நிகழ்வுகளை விட மனதின் கற்பனைகளால் தான் உருவாகின்றன. ஆசிரியர் சொல்லும் கருத்து மிகவும் தெளிவானது. பயத்தை அழுத்தினால் அது மறையாது, பயத்தை மறுத்தால் அது போய்விடாது. அதை நேரடியாக கவனித்தால்தான் அது தளரத் தொடங்கும். மனம் பயத்தை பற்றி நேர்மையாக பார்க்கும் பொழுது அந்த பயத்தின் அமைப்பு வெளிச்சத்திற்கு வருகிறது. வெளிச்சம் வந்த பிறகு இருள் நீங்கும் அல்லவா? பயத்தின் அமைப்பு நமக்கு தெரிந்த பிறகு அந்த பயம் நம்மளை அதிகமாக பயப்படுத்தாது. இந்த பகுதி நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவுபடுத்துகிறது. மனிதனை அதிகம் துன்புறுத்துவது வெளிப்புற நிகழ்வுகள் மட்டுமல்ல, அவற்றை பற்றி மனம் உருவாக்கும் படிமங்கள் தான். மனிதன் ஒரு இமேஜை காப்பாற்ற முயல்கிறான். நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மற்றவர்கள் என்னை பற்றி சொல்ல வேண்டும், என் குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த உருவங்கள் நம் மனதை ஆக்குகின்றன. இவை நம்மை பற்றி ஒரு கேள்வியை கேட்கின்றன. உண்மையான மனநிலை என்ன என்று கேட்கிறது. அந்த கேள்வி நம்மை அசைத்தும் பார்க்கிறது. அந்த அசைவே நம் மனம் விழிப்படைய தொடங்குவதின் அறிகுறியாகும். அடுத்து இந்த பகுதியில் ஆசிரியர் கூறுபவை கோபமும் வன்முறையும் பற்றியது. ஆசிரியர் சொல்கிறார், கோபம் வெளிப்புற காரணத்தால் வந்தது போல் தோன்றலாம், ஆனால் அதன் ஆழத்தில் ஏமாற்றம், பயம், காயம், கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆசை அல்லது மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும். வன்முறை என்பது உடல் அளவில் தாக்குவதில் மட்டும் கிடையாது. வார்த்தைகளாலும் மனத்தாலும் நடத்தையாலும் ஒருவரிடம் வன்முறை நிகழலாம். மனம் உள்ளுக்குள் அமைதியற்றதாக இருந்தால் அந்த அமைதியின்மை நம் செயல்களிலும் வெளிப்படும். அடுத்தது துயரம், துன்பம், இவற்றை பற்றி பேசுகிறார்.
மனிதன் பல நேரங்களில் தன்னை பற்றி நினைத்து அவனே இறக்கப்பட்டு கொள்கிறான். எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டேன் என்ற எண்ணங்கள் மனதை மேலும் கனமாக்குகின்றன. துயரங் பல சமயங்களில் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அந்த துயரத்தில் சுய பரிதாபமும் கலந்துவிட்டால் மனிதன் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக்கொள்கிறான். துன்பத்தை நேராக பார்த்தால் அதற்கு மூல காரணத்தை புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் ஆசிரியர். அடுத்தது பொறாமை, பொசசிவ்னஸ் மற்றும் எரிச்சலை பற்றி பேசுகிறார். மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து மனம் குறுகுவது பொறாமை. ஒருவரை அல்லது அவர் வைத்திருப்பதை தன்னுடையதாகவே நினைப்பது சொந்தமாக கொள்ளும் மனம் அல்லது பொசசிவ்னஸ் என்று கூறுகிறார். பிறர் வளர்ச்சியை கண்டால் உள்ளுக்குள் ஏற்படும் ஒரு நெருடல் என்பதை எரிச்சல் என்பதை என்வி என்று சொல்கிறார். இவை அனைத்தும் ஒப்பிடும் பழக்கத்திலிருந்தே வருகிறது என்று கூறுகிறார் ஆசிரியர். மனிதன் தன்னை தானாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறருடன் தன்னை ஒப்பிடத் தொடங்குகிறான். அப்பொழுது இந்த குணங்களாகிய பொறாமை, பொசசிவ்னஸ் மற்றும் என்வி என்கின்ற எரிச்சல் அவனுக்கு ஏற்படலாம். விருப்பம் மற்றும் ஏக்கம், டிசையர் அண்ட் லாங்கிங். அவர் விருப்பம் மற்றும் ஏக்கம் பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதன் ஏதாவது ஒன்றை விரும்புவது இயல்பானது. அந்த விருப்பம் முடிவில்லாத ஏக்கமாக மாறினால் மனம் ஓய்வை இழக்கிறது. ஒன்று கிடைத்தவுடன் இன்னொன்று வேண்டும். ஒரு ஆசை நிறைவேறியவுடன் இன்னொரு ஆசை பிறக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டம் மன அமைதியை கெடுக்கிறது. ஆசையை நாம் அடக்க வேண்டியதில்லை, அதை உணர வேண்டும். ஆசை ஏன் ஏற்படுகிறது என்பது தெரிந்தால் அந்த ஆசையை அடக்க வேண்டியது அவசியமாவதில்லை. தன்னிலையான மதிப்பு, வெற்றி மற்றும் தோல்வி, செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லக்கூடிய தன்னிலையான மதிப்பு, அதை பற்றி சிந்திக்க வைக்கிறார். மனிதன் தன் மதிப்பை பெரும்பாலும் வெளிப்புற வெற்றியால் அளக்கிறான். வெற்றி வந்தால் மகிழ்ச்சி, தோல்வி வந்தால் தளர்ச்சி. ஆனால் உண்மையான செல்ஃப் எஸ்டீம் என்பது வெற்றியிலும் தோல்வியிலும் இல்லை. அது தன்னை நேர்மையாக புரிந்து கொள்வதில் உள்ளது. வெற்றி தற்காலிகமானது, தோல்வியும் தற்காலிகமானது என்ற இந்த உள்ளார்ந்த தெளிவு இருந்தால் மனிதன் இந்த இரண்டிற்குள்ளும் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்கிறார். அடுத்தது அவர் தனிமை பற்றி பேசுகிறார், லோன்லினஸ் பற்றி பேசுகிறார். சில நேரங்களில் மனிதன் சுற்றிலும் மக்கள் இருந்தாலும் தனியாகவே உணர்கிறான். இந்த தனிமை வெளிப்புறமானது அல்ல, அவருடைய உள்ளார்ந்ததாகும். உண்மையான தொடர்பு இல்லாத போது, புரிதல் இல்லாத போது, தன்னை பற்றிய வெளிப்படையான பார்வை இல்லாத போது இந்த தனிமை என்கிற லோன்லினஸ் அதிகரிக்கிறது. இந்த தனிமையை நாம் நிரப்ப முயற்சிப்பதை விட அதற்கான காரணத்தை புரிந்து கொள்வது அவசியமாகிறது. அடுத்தது மனச்சோர்வு என்னும் டிப்ரெஷன். மனச்சோர்வு ஏற்பட்டால் வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றும், மனம் கனமாகும், எதிலும் ஆர்வம் குறையும் நிலை இது. இந்த சோர்வு வெளியிலிருந்து மட்டுமல்ல, உள்ளுக்குள் நாம் பூர்த்தி இல்லாமல் இருப்பது, நம்மை பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பது, மனதின் அழுத்தத்திலிருந்தும் வருகிறது. மனச்சோர்வை தள்ளிவிட முயல்வதை விட அது ஏன் வந்தது என்பதை நாம் ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்தால் அந்த மனச்சோர்விற்கான காரணங்கள் நமக்கு புலப்படும். கன்ஃபியூஷன், குழப்பம் எதனால் வருகிறது, என்ன செய்ய வேண்டும், எதை நம்ப வேண்டும் என்கிற தெளிவு இல்லாத பொழுது நம் மனம் குழம்புகிறது. இந்த குழப்பம் பல நேரங்களில் வெளிப்புற சூழ்நிலையால் ஏற்பட்டது போல் தோன்றினாலும் உண்மையில் அது உள்ளார்ந்த தெளிவின்மையின் விளைவு. மனம் ஒரே நேரத்தில் பல திசைகளில் இழுக்கப்படும் போது அது நிலை தடுமாறுகிறது. அடுத்தது நான் என்ற எண்ணத்தின் முடிவுதான் துன்பத்தின் முடிவு என்கிறார் ஆசிரியர். நான் என்கின்ற எண்ணத்தின் முடிவு என்பது உடல் முடிவாக, அதாவது மரணமாக சொல்லவில்லை. அவர் என்ன கூறுகிறார் என்றால், அகந்தை, சுயமைய எண்ணம், அதாவது செல்ஃபிஷ்னஸ் மற்றும் மனத்தின் இறுக்கமான கட்டமைப்பின் முடிவாக கூறுகிறார். மனிதன் தன் நான் என்ற கட்டமைப்பை புரிந்து கொண்டு அதை தளர்த்த தொடங்கும் பொழுது உண்மையான விடுதலை ஆரம்பமாகிறது. இதன் மூலம் அவர் கூறும் தெளிவு என்னவென்றால், நான் என்ற சுய மையம் தளர்ந்தால்தான் துன்பமும் குறையும் என்று சொல்கிறார். இந்த பகுதியின் மிக முக்கியமான கூற்றுகளாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். The idea of ourselves is our escape from what we really are. நம்மை பற்றிய நம் கற்பனை நம்முடைய உண்மையான நிலையை பார்த்துவிடாமல் தப்பிக்கும் வழியாகிறது என்று சொல்கிறார். விடுதலை என்பது வெளியில் கிடைப்பது அல்ல, உள்ளார்ந்த புரிதலில்தான் தொடங்குகிறது.
பயம் என்பது மறைக்க வேண்டிய ஒன்றல்ல, அதை நாம் நேராக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து 3வது பகுதியான கல்வி, வேலை, பணம் அவற்றை பற்றி ஆசிரியர் பேசுகிறார். இந்த பகுதியில் வாழ்க்கையை ஒரு கலை போல பார்க்கிறார். வேலை செய்வது, குடும்பத்தை நடத்துவது, பொறுப்புகளை சுமப்பது இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அதுவே முழுமையான வாழ்க்கை அல்ல. வாழ்வு என்பது ஒரு கலை என்கிறார். மனிதன் வாழ்வதற்கான வழியை பலரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். எப்படி பணம் சம்பாதிப்பது, சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு பொறுப்பினை ஏற்பது, எப்படி ஒரு பதவியை அடைவது என்பதற்கான வழியை பலரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையை உண்மையாக வாழ்வது, உள்ளார்ந்த விழிப்புடன் இருப்பது, அன்புடன் பார்ப்பது, பயமின்றி செயல்படுவது இவை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ள வேண்டியவை. இந்த நூலில் ஆசிரியர் 2 கருத்துக்களை முன்வைக்கிறார்: இன்டெலிஜென்ஸ் மற்றும் இன்டெலெக்ட். இன்டெலெக்ட் என்பது ஒருவருடைய பகுத்தறிவு, அவரிடம் இருக்கும் தகவல்கள், அவர் கற்ற கல்வி அவற்றை குறிப்பதாகும். இன்டெலிஜென்ஸ் என்பது வாழ்க்கையை முழுமையாக பார்ப்பது. இன்டெலெக்டை விட இன்டெலிஜென்ஸ் ஆழமானது. ஒரு எண்ணத்தின் எல்லையை உணர்வது, மனம் உருவாக்கும் பழைய படிமங்களால் ஏமாறாமல் உண்மையை நேராக காண்பது. ஒருவருக்கு கல்வி, அதாவது இன்டெலெக்ட் அதிகமாக இருக்கலாம், அறிவு பெரிதாக இருக்கலாம். ஆனால் அந்த அறிவு வாழ்க்கையில் தெளிவாக, கருணையுடன், விழிப்புடன் செயல்பட உதவவில்லை என்றால் அது உண்மையான இன்டெலிஜென்ஸ் இல்லை என்கிறார் ஆசிரியர். ஆசிரியரை பொறுத்தவரை உண்மையான இன்டெலிஜென்ஸ் என்பது தகவல் சேர்த்து கொள்வது அல்ல. அது மனம் அமைதியாக இருந்து ஒரு நிகழ்வை நேராக பார்த்து சரியான முறையில் செயல்படுவது என்கிறார். இன்டெலிஜென்ஸ் என்பது அறிவை மட்டும் வரையறுக்கவில்லை. பழைய சிந்தனைகளில் சிக்காமல் புதிய சிந்தனையாக பார்க்கும் திறன். ஒரு சிக்கல் வந்தால் அதை உடனே ஒரு பழக்கப்பட்ட பதிலை தராமல் அந்த சூழலை முழுமையாக கவனித்து சரியான புரிதலுடன் செயல்படுவதே இன்டெலிஜென்ஸ் என்கிறார். அடுத்து இந்த பகுதியில் ஆசிரியர் கல்வியை பற்றி சொல்கிறார். கல்வி என்பது வெறும் பாடங்களை மனப்பாடம் செய்து மதிப்பெண்கள் பெரும் கருவி அல்ல, ஒரு வேலையை நாம் அடைவதற்கு உண்டான உத்தி அல்ல என்று சொல்கிறார். அது மனிதனை விழிப்பாக, சுயமாக சிந்திக்கக்கூடியவனாக, வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடியவனாக உருவாக்க வேண்டும் என்கிறார். உண்மையான கல்வி என்பது மனத்தில் தெளிவையும் விழிப்புணர்வையும் வளர்க்க வேண்டும் என்கிறார். மற்றவருடன் தன்னை அளந்து பார்க்கும் பழக்கம் தாழ்வுணர்வு, பயம், பொறாமை மற்றும் உள்ளார்ந்த அழுத்தத்தை உருவாக்குகிறது. ஒப்பிடுதல் என்கின்ற கம்பேரிங். அதனால் கிருஷ்ணமூர்த்தி ஒப்பிடுதலை விட கவனிப்பும் புரிதலும், ஒரு மனத்தை நாம் கவனிப்பதும் நம் மனதை புரிந்து கொள்ளுதலும் அவசியம் என்று சொல்கிறார். ஒத்துழைப்பு, கோஆபரேஷன் என்பது பயமின்றி, மேலாதிக்கமின்றி ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது. இது இயல்பாக உருவாக வேண்டும், கட்டாயமாக அல்ல என்கிறார் ஆசிரியர். உண்மையான ஒத்துழைப்பு மன அமைதியையும் சமூக ஒற்றுமையும் தருகிறது என்று குறிப்பிடுகிறார். அடுத்து காம்படிட்டிவ்னஸ் எனப்படும் போட்டி. போட்டி மனிதனை முன்னேற்றும் போல தோன்றினாலும் அது பெரும்பாலும் பதற்றம், பொறாமை மற்றும் உறவு சிக்கல்களை உருவாக்குகிறது. ஆசிரியருக்கு வாழ்க்கை என்பது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு அல்ல, அது புரிதலுடன் வாழ்வது. அதனால் அவர் போட்டியை விட தெளிவான சிந்தனையையும் கூட்டுறவையுமே உயர்வாக பார்க்கிறார். வேலை என்பது வாழ்க்கையை நடத்துவதற்கான வழி. ஆனால் வேலை பணத்திற்காக மட்டும் அல்லது தன்னை நிரூபிக்க மட்டும் அல்லாமல் மரியாதையுடனும் புரிதலுடனும் செய்யப்பட வேண்டும். ஒரு வேலை சரியான மனநிலையில் செய்யப்பட்டால் அது வாழ்க்கையின் ஒரு அர்த்தமுள்ள பகுதியாக மாறும் என்று சொல்கிறார். சரியான செயலின் அடிப்படை, அதாவது வாட் இஸ் த ரைட் பேசிஸ் ஃபார் ஆக்ஷன் என்று ஆசிரியர் கூறுவது என்னவென்றால், சரியான செயல் என்பது விதிகளிலிருந்தோ பழக்கங்களிலிருந்தோ பயத்திலிருந்தோ வருவதல்ல. தெளிவான பார்வை இருக்கும் பொழுது, சூழ்நிலையை முழுமையாக கண்டு சுயநலமின்றி செயல்படும் பொழுதுதான் ஒரு செயல் சரியான செயல் ஆகிறது என்று இந்த பகுதியில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து
4வது பகுதியான உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த பகுதியில் ஆசிரியர் மனித உறவுகளை மிக ஆழமாக ஆராய்கிறார். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையான உறவு, சகோதரர்களிடம் உள்ள உறவு, நண்பர்களுக்கு இடையில் உள்ள உறவு, இந்த சமூகத்தினோடு நமக்கு உள்ள உறவு, இவை எல்லாவற்றிலுமே நம் மனதின் உண்மை நிலை வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். நாம் தனியாக இருக்கும் பொழுது அமைதியாக தோன்றலாம், ஆனால் இந்த உறவுகளில் நம் இயல்பான மனநிலை வெளிவருகிறது. கோபம், பொறாமை, அட்டாச்மெண்ட், எதிர்பார்ப்பு, பாதுகாப்பின் தேவை, ஆதிக்க மனப்பான்மை, ஏமாற்றம், தனிமை, இவை எல்லாம் நம் உறவுகளில்தான் தெரியும். அதனால் உறவுகள் என்பது நம் மனதை நாமே பார்த்து கொள்ளும் கண்ணாடி போல என்கிறார் ஆசிரியர். பிறரை மாற்ற முயல்வதற்கு முன்பு நம் மனம் என்ன செய்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறார். மகிழ்ச்சி என்பது தேடி ஓடி அடையும் பொருள் அல்ல. நான் என்ற மைய சிந்தனை கொஞ்சம் தளரும் போது மனதில் இயல்பான அமைதி தோன்றுகிறது. நாம் பெரும்பாலும் பிறரை மாற்ற முயல்கிறோம், ஆனால் உண்மையான வேலை நம்மை நாமே புரிந்து கொள்வதே என்று கூறுகிறார். உண்மையான உறவு என்பது கட்டுப்பாடு அல்ல, புரிதல், உடைமையாக்கம் அல்ல, விடுதலை, சுதந்திரம், எதிர்பார்ப்பு அல்ல, ஏற்றுக்கொள்வது. இந்த மனநிலை வந்தால்தான் மனித உறவுகள் உண்மையில் மலரும் என்று சொல்கிறார் ஆசிரியர். அவர் மகிழ்ச்சியை பற்றி மிக முக்கியமான ஒரு கருத்தையும் சொல்கிறார். ஏற்கனவே சொன்னது போல் மகிழ்ச்சி என்பது தேடி ஓடி அடையும் பொருள் அல்ல. அது தொழில், சொத்து, புகழ் அல்லது வெளிப்புற நிறைவு போன்றவற்றின் மூலமாக மட்டும் வருவதும் அல்ல. மனம் நான் என்கிற மைய சிந்தனையிலிருந்து சிறிது விடுபடும் போது அங்கு ஒரு இயல்பான அமைதியும் மகிழ்ச்சியும் தோன்றுகிறது என்கிறார். இந்த பகுதியில் ஆசிரியர் நம்மிடம் கேட்கும் கேள்வி என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களுடன் வாழ்கிறீர்களா அல்லது அவர்கள் மீது உங்கள் எதிர்பார்ப்பை சுமத்துகிறீர்களா என்பது. நீங்கள் உங்கள் உறவுகளை அனுபவிக்கிறீர்களா அல்லது அவற்றை கட்டுப்படுத்த முயல்கிறீர்களா என்று நம்மை நோக்கி கேட்கிறார். இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்வது எளிதல்ல, ஆனால் அந்த கேள்விகளின் உண்மையான பதில் நம் மனத்தை மாற்றக்கூடியவை. ஒரு அழகான உண்மையையும் புரிய வைக்கிறார் ஆசிரியர். உண்மையான நேசம் என்பது சுதந்திரத்தை தழுவது, பிடிப்பை அல்ல என்று நாம் எல்லோரும் உணர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இந்த பகுதியில் ஆசிரியர் உறவுகளை பற்றியும் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பற்றியும் பேசுகிறார். உறவில் தான் மனிதன் தன்னை பார்க்கிறான் என்று முன்னமே நாம் பார்த்தோம். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், உண்மையான உறவுக்கு வராமல் விலக்கையும் பாதுகாப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்லிருந்து விலக்கு, எக்ஸ்க்ளூஷனையும் பாதுகாப்பு, சேஃப்டியையும் தேடுகிறோம். பிறரை தள்ளி வைப்பது, மனதை மூடி வைப்பது அல்லது தன் கருத்தை மட்டும் பிரித்து கொள்வது, இவை அனைத்தும் உண்மையான தொடர்பை தடுக்கின்றன என்று சொல்கிறார். இயற்கை, பூமி, நேச்சர் அண்ட் எர்த் குறித்து என்ன சொல்கிறார் என்றால், மனிதன் இயற்கையிலிருந்து பிரிந்தவன் அல்ல, அதனோடு ஒன்றாகவே வாழ்கிறான். பூமியுடன் உள்ள தொடர்பை இழக்கும் பொழுது மனதின் உள்ளார்ந்த சமநிலையையும் மனிதன் இழக்கிறான் என்று சொல்கிறார். ஆர்வம், அதாவது பேஷன் என்பதை அவர் வெறும் உணர்ச்சி சலனம் போல் இல்லாமல் வாழ்க்கையை முழுமையாக உணரும் தீவிரமாக பார்க்கிறார். ஆர்வம் இருந்தால்தான் மனிதன் ஆழமாக கேட்கிறான், கவனிக்கிறான், புரிந்து கொள்கிறான் என்கிறார். கடவுள் பற்றி பேசும்போது எந்த நம்பிக்கையும் கட்டாயப்படுத்தவில்லை. கடவுள் என்பது பயத்தின் அடிப்படையில் உருவான கருத்தாக மாறக்கூடாது என்கிறார். மரணத்தை பற்றியும் அவர் பயத்தை விட புரிதலை வலியுறுத்துகிறார். மரணம் வாழ்க்கையின் எதிரி அல்ல, வாழ்க்கையின் இயல்பான ஒரு பகுதி. அதை புரிந்து கண்ட மனம்தான் சுதந்திரமாக வாழ முடியும் என்று சொல்கிறார். இந்த பகுதியில் தியானம் பற்றியும் ஆசிரியர் ஒரு தெளிவான நிலைப்பாடை கொடுக்கிறார். தியானம் என்பது ஒரு குறிப்பிட்ட முறை, மந்திரம் அல்லது கட்டுப்பாடு மட்டுமல்ல. மனம் முழுமையாக விழித்திருந்து எந்த தப்பிப்பு, அதாவது எஸ்கேபிசம் இல்லாமல் நிகழ்வதை பார்ப்பதே தியானத்தின் மையம். அப்போது மனம் அமைதியாகிறது. அந்த அமைதி கட்டாயத்தால் வருவதில்லை, புரிதலால் வருகிறது என்று சொல்கிறார். இந்த இறுதி பகுதியில் ஆசிரியர் நமக்கு வலியுறுத்தும் கருத்து என்னவென்றால், வாழ்க்கை என்பது வாழ்தல் அல்ல, வாழ்க்கை என்பது விழிப்புடன் வாழ்தல் என்று சொல்கிறார். வாட் ஆர் யூ டூயிங் வித் யோர் லைஃப் என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒலிக்கலாம்.
சிலருக்கு அது தாமதமான கேள்வியாக தோன்றலாம். இன்னும் நேரம் இருக்கிறது என்ற விழிப்புணர்வு என்கின்ற நம்பிக்கையை சிலருக்கு தரலாம். ஆனால் ஒரே ஒரு பொதுவான உண்மையை மட்டும் இந்த கேள்வி நமக்கு சொல்கிறது. வாழ்க்கை தானாக அர்த்தமடையாது, அதை நாம் விழிப்புடன் வாழ வேண்டும் என்பதையாம். இந்த கேள்வி நம்மை நோக்கி வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு அல்ல, அது ஒரு அழைப்பு. உன்னை பார்த்துக்கொள், உன் மனதை புரிந்து கொள், உன் வாழ்க்கையை உணர்ந்து வாழ் என்பதே அந்த அழைப்பு. இந்த புத்தகம் நம்மிடம் கேள்விகளை மட்டும் எழுப்பவில்லை, நமக்கு பதில்களையும் தருகிறது. நம்மிடம் மிகச்சரியான சில கேள்விகளையும் எழுப்புகிறது. இந்த கேள்விகளே நம்மை விழிப்படைய செய்கின்றன என்று நான் நம்புகிறேன். இந்த உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.